வணக்கமே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். ஒரு வார ராசி பலன் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் எனக்கு பணம் விரயமாயிட்டே இருக்குது, வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களே, லாபத்தின் ஆரம்பத்திலே நல்ல ஒரு லாபங்களையும் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக லாபத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் 11 பெரிய லாபம், குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் 12லே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபம் கிடைக்கிறது. வெளிநாடு போகணுன்றக்காலம் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் புதன் ராகுடைய சாதனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு புத்தி கர்வத்தால் நமக்கு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. ஏதாவது ஏடாவிடமாக பேசிடுவான், எல்லாம் தெரியும் போடானுவான், அவன் ஏதாவது ஏடாவும் பேசிடுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. அம்மாவுக்கு உங்களுக்குமே தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பக்கத்து வீட்டுக்காரரும் வம்பு வழக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். 4ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரும். இதில் பார்த்திங்கன்னா நண்பர்களால் கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் தான் பெரிய லாபங்களுக்கு வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சி இப்போ எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சொத்து அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் தொழிலுக்கான விஷயத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. குழந்தைகளும் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பார்த்து கொஞ்சம் சூசகமாக நடந்துக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 6ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், கடன் சம்மந்தமான சின்ன மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயோ என்னடா அது இப்படிலாம் இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்களா மாதிரி விஷயங்கள் இருக்கும். பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதி சனி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும். ஸோ கணவன் மனைவியோட கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு ஒரு ஈகோ இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஸோ நீங்கள் இப்படி பண்ணல அப்படி பண்ண ஒரு குறைகள் அதிகமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிப்பீங்க, அதை அவாய்ட் பண்ணிங்க. ஸோ எல்லோரும் மனிதர்கள் தான், குறைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. ஸோ அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக. ஏன்னா 5ன்னும் போதே தொழிலில் அகலக்கால் வச்சு மாட்டிப்போம். கடன் வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுக்கு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்குது. ஆனால் உடனே வரல, கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி கடகலகனமாக சூரியன் தசாபதினா சூரியன் பெருத்தல் லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல பெரிய லாபகரமாக நடப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்த சந்திரன் பெரிய லாபங்களுக்கு சின்ன செலவுகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம் எடுத்து கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபதினா செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள், பெரிய ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமான. தொழிலில் கொஞ்சம் சிடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் உங்கள் பேச்சுக்களால் ஒரு சின்ன தர்க்கங்கள் வரும், அதை பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் கடகலகனமாக ராகு தேசாபதி. ராகு 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். கடக லக்னமாக இருந்து குரு தேசாபதி வந்துடும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக 12ல் இருக்கும். பிரயாணங்கள் மூலியம் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ரெஷர்ஸ் வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக. ஏன்னா குரு ராகுனும் போது ஒரு எமோஷனலான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபதினா
சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவினால நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி திட்டுறதுனால வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குங்க. ஓகேங்களா? கடகலக்கணமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 12ஆம் அதிபதி. அவர் வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயம், அதாவது ஒரு கற்பனையிலேயே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டு உலட்டிக்கிறது, அதனால் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடகலக்கணமாக வந்து கேது தசாவது, கேது வந்து 3ல் இருக்காது, அது சூரியன் தசாவில் வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான 2ல் உள்ள கேது வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது வெடுக்குன்னு பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக வந்து சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், பெரிய ஏற்றங்கள்லாம் வந்து அதுக்கான பேஸ்மெண்ட்டான ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க. பெரிய லாபங்கள்லாம் இன்னொன்று ஒரு வாரத்தில் பெரிய லாபங்கள் வந்துடும். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது சுக்கிர தசாபதியும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும்போது பெரிய பணம் இப்போ வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுக்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரன் எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரன் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரன் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு, அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க. எள்ளுனாவே பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர், ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய செலவாகுது. சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது. ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவு சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படணும், ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிது, 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமைகளும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும், அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க, சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்பன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது, கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர் என்ன சொல்ல, நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதை போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து, ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக ஆகிறார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, masterlakshmi.com போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.